வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டைம் பாஸ் கதைகள். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர்னு கத்தி கொண்டாடுறோம், பட்டாசு வெடிக்கிறோம். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் ஜனவரி 1 தேதி வருஷம் பிறக்குது, ஏன் மார்ச் 1 இல்ல ஏப்ரல் 1 வரக்கூடாது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு, வாங்க பார்க்கலாம். உண்மைய சொல்லணும்னா, ஆரம்பத்துல ரோமானியர்கள் பயன்படுத்தின காலண்டர்ல வெறும் 10 மாசங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ வருஷம ஜனவரியில தொடங்காது, மார்ச் மாசத்துல தான் தொடங்கும். டிசம்பர் முடிஞ்சா கொஞ்ச நாளைக்கு கணக்கே இருக்காது. ஏன்னா அப்போ இருந்த குளிர்காலத்துக்கு அவங்க பேர் எதுவும் வைக்கல. இதை நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற மாசங்களோட பேரை கவனிங்க. செப்டம்பர், லத்தீன் மொழியில செப்டம்னா 7ன்னு அர்த்தம். அக்டோபர், ஒக்டோனா 8ன்னு அர்த்தம். டிசம்பர், டெசெம்னா 10ன்னு அர்த்தம். ஆனா இப்போ டிசம்பர் எத்தனாவது மாசம்? 12வது மாசம் இல்லையா? கணக்கு இடிக்குதுல்ல. ஏன்னா ஆரம்பத்துல மார்ச் தான் முதல் மாசம். ஜனவரி மற்றும் பிப்ரவரிய அப்புறமா தான் முன்னாடி சேர்த்தாங்க. காலண்டர்ல இருந்த குழப்பத்தை சரி பண்ண கியோமு 46ல ஜூலியஸ் சீசர் தான் சூரியனை அடிப்படையா வச்சு ஒரு புதிய காலண்டரை உருவாக்கினார். அவர் தான் ஜனவரி 1 ஐ வருஷத்தோட முதல் நாளா அறிவிச்சார். ஏன் ஜனவரி? ரோமானிய கடவுளான ஜேனஸ் நினைவாதான் அந்த பேர் வந்துச்சு. அந்த கடவுளுக்கு 2 முகம், ஒன்னு கடந்த காலத்தை பார்க்கும், இன்னொன்னு எதிர்காலத்தை பார்க்கும். அதான் புத்தாண்டுக்கு மிகச்சரியான தொடக்கம்னு அவர் நினைச்சாரு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு 1582ல போப் கிரிகோரி அந்த காலண்டர்ல இருந்த சின்ன சின்ன பிழைகளை திருத்தி அமைச்சாரு. அதைத்தான் நாம இப்போ உலகம் முழுக்க கிரேகோரியன் காலண்டர் ஃபாலோ பண்றோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸு, ஜனவரி 1 சும்மா வரல, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சரித்திரம் இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வரலாறை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம டைம் பாஸ் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின், ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிஒன். பை.